ஒரு உண்மையில நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு சம்பவமான படம் தான் இது. நீங்க ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு ஃபிலிம் லவ்வரா இருக்கீங்கன்னா இந்த படத்தை நீங்க பாக்குறது மூலமா ஒரு உண்மையில நடந்த சம்பவத்தை ரொம்பவே கிரிப்பிங்கா எப்படி பிரசன்ட் பண்றதுங்கிறத இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். இந்த படத்தோட பேரு ஐ ஹாஸ்டேஜ். படத்தோட டைட்டிலுக்கும் படத்தோட ஸ்டோரிக்கும் சம லிங்க் இருக்கு. ஒரு ஐபோன் ஸ்டோர் இருக்கு ஆம்ஸ்டர்டாம்ல. ஒரே ஒரு பர்சன் ஹைஜாக் பண்றாரு. உள்ள அவர் ஹாஸ்டேஜா இருக்கிறதும் ஒரே ஆள் தான். மற்ற ஹாஸ்டேஜ் ஸ்டோர்ல ஒரு 10-15 ஹாஸ்டேஜ் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஹாஸ்டேஜ். மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ மெயினா நீங்க இந்த படத்துல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, உண்மையிலே நடந்த ஸ்டோரியை ரொம்பவே எக்ஸாகரேட் பண்ணாம நடந்த ஈவெண்ட்ஸை அழகா எப்படி ப்ரெசென்ட் பண்ணி அதுலேயுமே ஒரு த்ரில்லரையும் ஒரு சஸ்பென்ஸையும் எப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள வைக்கலாம்ங்கிற விஷயத்தை நீங்க மெயினா கத்துக்கலாம். ஒரு கேரக்டரோட டெவலப்மெண்ட்டை எந்த அளவு டெப்த்தாக காமிக்கலாம்ங்கிறதையும் கற்றுக்கலாம். ஸோ இதில் கடைசி வரைக்குமே ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு, உண்மையிலே அந்த ஒரு கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுச்சுங்கிறது ரியல் லைஃப்ல அது தெரியாது. மேபி உங்க படம் எடுக்கிறதுக்காக இதை தான் நான் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை இந்த டீம் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு ட்ரூ ஸ்டோரியை நீங்கள் உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சுன்னு இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ரைட்டிங்கில் கொண்டு வந்து இப்படி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது கண்டென்ட் வேல்யூ இருக்கும் போது அது செமையாக ஆடியன்ஸை ரீச் ஆகும். அப்படி ஒரு படம் தான் இந்த ஐ ஹாஸ்டேஜ். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.